த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகத்தில் மோர்கன் ஹவுஸ்லின் பணத்தின் உளவியல் பற்றி ஆராய்வோம். இது நமது உணர்ச்சிகளும் நடத்தைகளும் நமது நிதி முடிவுகளை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது. உண்மையான செல்வம் என்பது பணத்துடனான நமது உறவை புரிந்து கொள்வது மற்றும் நமது விருப்பங்களில் சுதந்திரத்தை கண்டறிவது என்று ஹவுஸ் வலியுறுத்துகிறார். உங்கள் நிதி மனநிலையை மாற்றக்கூடிய முக்கிய நுண்ணறிவுகளை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரையில் பார்க்கவும். 1. யாரும் பைத்தியமில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் எவ்வாறு வெவ்வேறு நிதி நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் என்பதை பற்றி விவாதிக்கிறது. நிதி முடிவுகள் தனிப்பட்ட அனுபவங்களால் வடிவமைக்கப்படுகின்றன. மக்கள் தங்கள் பின்னணியின் அடிப்படையில் ஆபத்தை உணர்ந்து வெகுமதிகளை வித்தியாசமாக பெறுகிறார்கள். மற்றவர்களின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வது பணத்தைப் பற்றிய சிறந்த தொடர்புக்கு வழிவகுக்கும். 2. அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து. நிதி வெற்றி மற்றும் தோல்வியில் அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து பாத்திரங்களை ஆராய்கிறது. வாழ்க்கையின் கணிக்க முடியாத தன்மையை வலியுறுத்துகிறது. அதிர்ஷ்டம் வெற்றியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. எல்லா விளைவுகளும் திறமையால் ஏற்படுவதில்லை. அனைத்து நிதி முடிவுகளிலும் ஆபத்து உள்ளார்ந்ததாக உள்ளது, மேலும் விளைவுகள் கணிக்க முடியாததாக இருக்கும். வாய்ப்பின் பங்கை ஒப்புக்கொள்வது நிதி விவாதங்களில் பணிவை வளர்க்கும். 3. ஒருபோதும் போதாது. செல்வம் பற்றிய எண்ணத்தையும் மேலும் தீராத ஆசையையும் ஆராய்கிறது. வாசகர்களை மனநிறைவை கண்டறிய தூண்டுகிறது. அதிகமானவற்றை பின்தொடர்வது அதிருப்தி மற்றும் மகிழ்ச்சியின்மைக்கு வழிவகுக்கும். உண்மையான செல்வம் என்பது உங்களிடம் உள்ளதைக் கொண்டு திருப்தி அடைவதை உள்ளடக்கியது. தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது போதாமை உணர்வுகளை அதிகப்படுத்தும். 4. கூட்டுவட்டியின் ஆற்றல். கூட்டுவட்டியின் சக்தி மற்றும் செல்வத்தை வளர்ப்பதில் நேரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. கூட்டுவட்டி என்பது செல்வத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். அதற்கு நேரம் மற்றும் பொறுமை தேவைப்படுகிறது. சிறிய நிலையான முதலீடுகள் காலப்போக்கில் குறிப்பிடத்தக்க செல்வத்திற்கு வழிவகுக்கும். கூட்டுவட்டியின் கலவையை புரிந்து கொள்வது நீண்டகால முதலீட்டின் மதிப்பை மதிப்பிட உதவுகிறது. 5. செல்வம் பெறுதல் மற்றும் செல்வமாக இருத்தல். செல்வத்தை குவிப்பதற்கு தேவையான திறன்களை அதை பராமரிக்க தேவையானவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. செல்வத்தை குவிப்பதற்கு அடிக்கடி ஆபத்துகள் தேவை, அதே சமயம் அதை பராமரிக்க ஒழுக்கம் தேவைப்படுகிறது. நிதி வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் வெவ்வேறு திறன்கள் தேவை. வாழ்க்கை முறை பணவீக்கத்தை தவிர்ப்பது நீண்டகாலச் செல்வத்தை தக்கவைக்க மிகவும் முக்கியமானது. 6. டெய்ல்ஸ் யூ வின். அவுட்லயர்களின் முக்கியத்துவம் மற்றும் சில வெற்றிகரமான முதலீடுகள் எவ்வாறு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி விவாதிக்கிறது. ஒரு சில வெற்றிகரமான முதலீடுகள் ஒட்டுமொத்த செல்வத்தையும் விகிதாசாரத்தில் பாதிக்கலாம். அவுட்லயர்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது முதலீட்டு வெற்றியை மதிப்பிடுவதில் உதவுகிறது. முதலீட்டில் நீண்டகால கண்ணோட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. 7. சுதந்திரம். உண்மையான செல்வம் என்பது உங்கள் நேரம் மற்றும் தேர்வுகளின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது என்று வாதிடுகிறார். உண்மையான செல்வம் என்பது உங்கள் நேரத்தையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்தும் திறனாகும். தனிப்பட்ட மகிழ்ச்சியின் முக்கிய அங்கமாக நிதி சுதந்திரம் உள்ளது. சுதந்திரம் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை அங்கீகரிப்பது நிதி இலக்குகளுக்கு அவசியம். 8. கார் முரண்பாட்டில் மனிதன். மக்கள் செல்வத்தின் சிக்னல்களை எவ்வாறு தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை விளக்குகிறது. யதார்த்தத்தை விட தோற்றத்தில் கவனம் செலுத்துகிறது. மக்கள் பெரும்பாலும் செல்வத்தின் சிக்னல்களை தவறாக மதிப்பிடுகிறார்கள். பொருளைக் காட்டிலும் தோற்றத்தில் கவனம் செலுத்துகிறார்கள். செல்வம் மறைக்கப்படலாம், உண்மை நிலை பெரும்பாலும் தெரிவதில்லை. அங்கீகாரத்திற்கான ஆசை தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும். 9. செல்வம் என்பது நீங்கள் பார்க்காதது. உண்மையான செல்வம் பெரும்பாலும் மறைக்கப்பட்டு சேமிப்பு
மற்றும் முதலீடு செய்வதை வலியுறுத்துகிறது. உண்மையான செல்வம் என்பது கண்ணுக்குத் தெரியும் உடைமைகள் மட்டுமல்ல, வருமானத்தை உருவாக்கும் சொத்துக்களைப் பற்றியது. செல்வத்தின் வெளிப்புறக் காட்சிகளைக் காட்டிலும் சேமிப்பும் முதலீடும் முக்கியம். இதை புரிந்து கொள்வது நுகர்வதில் இருந்து குவிப்புக்கு கவனம் செலுத்த உதவும். 10. பணத்தை சேமிக்கவும். வருமானத்தை பொருட்படுத்தாமல் நிதி வெற்றியின் முக்கிய அங்கமாகச் சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. சேமிப்பு என்பது நிதி வெற்றிக்கான ஒரு முக்கியமான பழக்கம், வருமான நிலைகளில் இருந்து சாராமல். சேமிப்பு தாங்கள் வைத்திருப்பது பாதுகாப்பு மற்றும் தைரியத்தை வழங்குகிறது. சேமிப்பு என்பது வருமானத்திற்கான எதிர்வினை மட்டுமல்ல, ஒரு மனநிலை என்பதை வலியுறுத்துகிறது. 11. நியாயமான பகுத்தறிவு. நிதி முடிவுகளில் நியாயமானதாக இருப்பது கண்டிப்பான பகுத்தறிவை விட பெரும்பாலும் நடைமுறைக்குரியது என்று பரிந்துரைக்கிறது. நிதி முடிவுகளில் நியாயமாக இருப்பது கண்டிப்பான பகுத்தறிவு சிந்தனையை விட பெரும்பாலும் நடைமுறைக்குரியது. முடிவெடுப்பதில் உணர்ச்சிக் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒருவரின் சொந்த நடத்தையை புரிந்து கொள்வது வெற்றிகரமான நிதி திட்டமிடலுக்கு முக்கியமாகும். 12. நீங்களும் நானும் வெவ்வேறு நிதி இலக்குகள் மற்றும் காலக்கெடுக்கள் தனிப்பட்ட நிதி முடிவுகளை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை பற்றி விவாதிக்கிறது. வெவ்வேறு நிதி இலக்குகள், காலக்கெடு மற்றும் சூழ்நிலைகள் தனிப்பட்ட முடிவுகளை பாதிக்கின்றன. மற்றவர்களுக்கு வெவ்வேறு முன்னுரிமைகள் இருக்கலாம் என்பதை அங்கீகரிப்பது மற்றவர்களுடைய இலக்கை உங்களுடைய இலக்குடன் ஒப்பிடக்கூடாது. தனிப்பட்ட நிதி மிகவும் தனிப்பட்டது. 13. அவநம்பிக்கையின் மயக்கம். எதிர்மறையான செய்திகள் எவ்வாறு நேர்மறையான விளைவுகளை மறைத்து நிதிக் கண்ணோட்டத்தை பாதிக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. எதிர்மறையான செய்திகள் கதைகளில் ஆதிக்கம் செலுத்தலாம், இது நேர்மறையான போக்குகளை காண்பதை கடினமாக்குகிறது. அவநம்பிக்கையானது எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் முதலீடுகள் பற்றிய கருத்துக்களை சிதைத்துவிடும். ஒரு சமநிலையான முன்னோக்கை பராமரிப்பது நீண்டகால வெற்றிக்கு இன்றியமையாதது. 14. நீங்கள் எதையும் நம்பும்போது உறுதிப்படுத்தல் சார்பு மற்றும் சமூக தாக்கங்கள் எவ்வாறு நிதி நம்பிக்கைகள் மற்றும் முடிவுகளை திசைதிருப்பலாம் என்பதை ஆராய்கிறது. உறுதிப்படுத்தல் சார்பு நிதி நம்பிக்கைகளையும் முடிவெடுப்பதையும் திசைதிருப்பலாம். மக்கள் தங்களின் தற்போதைய கருத்துக்களை ஆதரிக்கும் தகவலை அடிக்கடி தேடுகின்றனர். விமர்சன சிந்தனை மற்றும் சந்தேகம் ஆகியவை நிதி கல்வியறிவில் அவசியம். 15. சிறந்த முதலீடு. உங்களுக்காக முதலீடு செய்வதே நீங்கள் எடுக்கக்கூடிய மிகவும் மதிப்புமிக்க முடிவு என்ற எண்ணத்துடன் முடிவடைகிறது. கல்வி, திறன்கள் மற்றும் அனுபவங்கள் மூலம் நீங்களே முதலீடு செய்வது மிகவும் மதிப்புமிக்க முதலீடாகும். தனிப்பட்ட வளர்ச்சியானது மிகப்பெரிய நீண்டகால வருமானத்தை அளிக்கும். சுய விழிப்புணர்வு மற்றும் தொடர்ச்சியான கற்றல் ஆகியவை நிதி வெற்றியின் முக்கிய கூறுகளாகும். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.